வெல்கம் பேக் டு த லூயிஸ் சாட்டைகள். பார்த்துக்கலாம் நண்பர்களே. இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, தம்பி வந்து ஆர்சிபி ஃபேனு. நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த கட்சியெல்லாம் நீ மாறாத வந்து தம்பியை வச்சே ஷூட் பண்ணியிருக்கேன். அதை அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோலி வெறியனாக, ஆர்சிபி வெறியனாக வலம் வரும் லூயிஸ் வந்து என்னென்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறதையும் நான் வந்து பின்னால் சொல்கிறேன். கான்ஃபிடண்ட் பிடிச்சிருக்கு தம்பி உன்ட்ட. ஸோ அது ஃப்ளாஷ்பேக் வந்து தமிழ் சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் என்றால் மேலே பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். நான் 7 தான் இருந்தேன். சும்மா ஒம்புத்துக்கிட்டே இருந்தான். எதுக்கும் ஒம்புத்தான்னு தெரியல. நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இல்லை, மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் முட்டு கொடுப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். வரட்டா? ஆணவத்தில் ஆடா தம்பி. இன்னும் மேட்ச் முடியல, பார்த்துக்கலாம். தோனி இருக்காப்ல. அண்ணே, உமன்ஸ் கிரிக்கெட்லேயே நாங்கள் தான் கப் அடித்தோம். இன்னும் மென்ஸ் கிரிக்கெட்டில் தான் பேலன்ஸு. ஆப்பா, அப்படியே 16 மேட்ச்ல தொடர்ந்து ஜெயிச்சுட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரைட்ரா. எடுத்தோனே பேட்டிங்கா, ஆஹா அற்புதமான முடிவியா. ரெடியா இருனே? போடு டுப்ளசி, போடு சிஎஸ்கே. ஒன் டீம் மேல வச்சு ஒன்னே போடுடா. போடு. ஒருவேளை மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்குமோ? என்னடா பண்ற? செஞ்சமா ஃபர்ஸ்ட் ஹாஃப், இனிமே செகண்ட் ஹாஃப் பாரு. அடிக்கிறான் 6 4 அடிக்கிறான். ஐயோ என்ன தம்பி, மேட்ச் போக போக மூஞ்செல்லாம் சுண்டுதே. இல்லனே, இது ஃபிக்ஸிங் தெரிஞ்சு போச்சு. ஃபிக்ஸிங்கா? தோனியோட லாஸ்ட் சீசன்னால இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிருக்கீங்கனே. ஏய், இன்ன வரைக்கும் ஆர்சிபி. ஏய் ஏமாத்தாத. எங்களுக்கு வந்து சேப்பாக் ஸ்டேடியம் பிட்ச் வந்து நாங்க அனலைஸ் பண்றோம். அனலைஸ் என்ன 2008ல இருந்தே வாடா பண்றீங்க? இல்லனே, புதுசா விளையாடுறோம் கொஞ்சம். இது பிட்ச் என்ன புரியல? பிட்ச் என்னது? பிட்ச் பாத்தீங்கன்னா அனலைஸ். அது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கா, எப்படி ஆடலாம், இனிமே போக பாருங்க. ஆனா மேட்ச் முடியலடா. தூபேனா ஜெயிச்சு முடிக்கலடா. எல்லா மேட்ச் ஜெயிச்சிரோம் பாருங்க. இனிமேல இந்த மேட்ச் சுட்டுறோம். என்ன தம்பி, மூஞ்செல்லாம் சுட்டி போச்சு. முதல்ல அழுகுற மாதிரி அழுவாதீங்கடா. சிஎஸ்கே சார்பா குத்து டான்ஸ் போடு. இது என்ன குத்து டான்ஸே ஸ்லோ மோஷன் போடுற மாதிரி ஆடுற? நல்லா வைபா போடுறா. உனக்கு டான்ஸ் ஆட விடாது. உனக்கு சார்பா ஆடணும்னா இதுதான் முடியும். போனே வைத்தறிச்சல் பிடிச்சிட்டு போறான் பாத்தீங்களா? வெல்கம் பேக் டு த லூயிஸ் சாட்டைகள். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. நேற்று வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறப்பே உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்தான் என் தம்பி. எதுக்கு இழுத்தான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா அவனுக்கு என்ன விஷயம்னா, உமன்ஸ் டீம் வந்து கப்பு அடிச்சிருச்சு. நான் சொன்னேன், தம்பி எதாக இருந்தாலும் மேட்ச்சை முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு. நான் யாருன்னு பல பேர்த்துக்கு காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா. அடுத்து வந்து ஆனால் சரவடியெலாம் வாங்கலாமாண்ணே அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இல்லை மொதல் மேட்ச்சை உங்கள் கோட்டையிலே வச்சு ஜெயிச்சிட்டோம்னா, கோட்டையிலே வச்சு ஜெயிச்சிட்டோம்னா மாசாக இருக்கும்ல அப்படின்னா. நான் சொன்னேன், கடைசியாக 2-8 தான்ப்பா ஜெயிச்சிங்க, அதனால் இதை விட்டுருப்பா அப்படின்னேன். அது சொன்னால், கஜினி முகமது வந்து 17 வருஷம் படம் எடுத்தார், இது எங்களுக்கு 17ஆவது வருஷம், இந்த தடவை நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னானே. டான்ஸ் ஒன்று போட்டிருப்பான் பார்த்தீங்களா? டான்ஸை அவனுக்காக டான்ஸ் ஆடுறப்ப மட்டும் குட்டு டான்ஸாக ஆடுவான். எனக்கு டான்ஸ் ஆடுறப்பயே குத்து டான்ஸே ஸ்லோ மோஷன் தான். டுப்ளிசிஸ் அடிக்கிறப்பெல்லாம் ஒரு 3 தடவை அவன் எது நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். விட்றா, அடிக்காரா அப்படின்னு. அந்த மாதிரி என்னை வம்புழுத்து செஞ்சுட்டான். எப்போ தான் தம்பி மைக்கை பிடிச்சிட்டு பேசுங்க உங்கள் சேனலில். சொல்லு தம்பி. கைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா சரியா இல்லை.
பிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணோம். பிச்சு எப்படி கரெக்டாக இருக்கா, எப்படி இனிமேல் வர மேட்ச்லாம் எல்லாம் வெற்றி தான் நம்மளுக்கு. அதாவது எத்தனை முறை நீ வந்து அனலைஸ் பண்ணுவ? நீலாம் இப்போ பிறந்தியாடா? இப்போ பிறந்துட்டியாடா? பிறந்துட்டேன். பிச்சு அனலைஸ் பண்ணி மொதல் மேட்ச் வந்து சும்மா தோற்று பார்த்தோம். சும்மா உங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க. அப்புறம் மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்லி அழுதுட்டு கிடந்தேன். உங்க தோனிக்கு லாஸ்ட் சீசனே நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. அப்ப ஆர்சிபி தான் விட்டு கொடுத்துச்சா? அப்ப ஆர்சிபி ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கு. இல்ல என்ன தம்பி? ஸோ தலையோட தரிசனம் இதை வந்து பார்க்கவே முடியல. இவனுங்க தூபாவே மேட்சை முடிச்சாச்சு. நேற்று டுப்ளிசிஸ் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வந்து உண்மையிலே வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒஸ்ட்டு தான். தேஷ்பாண்டே வந்து நிறைய பேர் புலம்பிகிட்டு இருந்தாங்க. தேஷ்பாண்டே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். போன தடவை பர்பிள் காப்பு வந்து அவர் தான் வந்து வாங்கினாப்புல. ஸோ தேஷ்பாண்டே வந்து பற்றி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போக ஷைன் ஆகிருவாப்புல. இருந்தாலும் இந்த ஆர்சிபி ஃபேனை ரோட்டில் போகிறப்போலாம் எனக்கு பிடிச்ச போல தான். மேட்ச் தோத்துட்டுனா எப்படி ஃபீல் பண்ணுவியானே இது அப்படின்னா, அடுத்து இந்த தடவை நாங்கள் தான் கப்புங்கிறான். எப்படி இவனுக்கு கோழியை பிடிச்சிச்சின்னு வரைக்கும் தெரில. இந்த தடவை நாங்கள் தானே கப்பு. பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டோம். இனிமேல் மென்ஸ் கிரிக்கெட்டில் தான் பேலன்ஸு. இனிமேல் மென்ஸ் கிரிக்கெட்டில் கப்பு அடிக்கிறோம். ஆடியன்ஸை பார்த்து பேசியா? கப்பு அடித்து ஜெயிக்கிறோம் நாங்கள். ஓகே கைஸ், ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உமன்ஸ் டீமில் சிஎஸ்கே டீம் இல்லை தெரியுமா? சிஎஸ்கே தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இந்த நேரம். நீ ஒத்துக்கிறதானே? ஆனால் மென்ஸ் கிரிக்கெட்டில் நாங்கள் அடித்து இந்த சீசனை தோனி லாஸ்ட் சீசன் காய்ஸ் அவரை கப் அடிக்காமல் நாங்கள் கப் அடிக்கிறோம் பாருங்க. நல்லா அருமையாக பேசுறியே, ஒரு தோனி வெறியன்ட்டே அருமையாக பேசுறியே. எனக்கு கோழியை பிடிக்கும். நான் பார்த்துட்டு செவனேன்னு நான் வாட்டில் போயிருப்பேன் வந்திருப்பேன். இது அப்படியே வச்சுப்போமே, என்னையா அம்புள்த்தேன். நேற்று மூஞ்சுக்கு நேரம் அவருக்கு ஒரு சாவு குத்து ஒன்று போட்டேன். யாவும் இருக்கானது எதுக்கு தெரியுமா? டுப்ளிசி வந்து கவர் ட்ரைவில் ஒரு 4 அடிப்பாப்புல. பவர் பிளேலேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிட்டான். பவர் பிளேலேருந்து நம்மளுக்கு 4 ஓவர் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நான் தேடுறேன் வீட்டுக்கு வெளியில் வந்து போர்டு காணவில்லை அப்படின்னு போர்டு. அப்புறம் விடிய காலை வந்து தூங்கிடுவான் தம்பி. நான் மேட்ச் பார்த்துட்டு காலைல கேட்குறானே யாருன்னா ஜெயிச்சா அப்படின்னா. நான் வந்து மம்மிகிட்ட கேட்டிருக்கான். மம்மி நினச்சாங்க இவன் சிஎஸ்கே நினச்சிக்கிட்டு உங்கள் டீம் தான்ப்பா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு குத்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இங்கே முன்னாடி. நான் அப்புறம் தான் மம்மிகிட்ட சொன்னேன், மம்மி நீங்கள் அவனை சிஎஸ்கே நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் வந்து பரம கோழி வெறியன், அவன் பரம ஆர்சிபி ஃபேனு அப்படின்னா மூஞ்சி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பியை வந்து காலையில் குளிப்பாட்டி விட்டு பாப்பா வீடியோ பண்ணணும் அப்படின்னா என்ன வீடியோன்னு அப்படின்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே இந்த மேட்சை பற்றி பேசணும் வா தம்பி அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி இந்த இடத்துக்கு கொண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நேற்று கமெண்ட்ரியில் கூட நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன விஷயம்னா, சிஎஸ்கேயில் வந்து தோனியாவது 5 கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆர்சிபிக்கு எந்த கப்புமே வந்து வாங்கி கொடுக்கல. ஸோ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழப்பம் நடத்த விட்றா. ஆனால் நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு கப்பும் ஆர்சிபி அடிக்கலைங்கிறது எனக்கும் வருத்தம் தான். அவங்க அடித்தாலும் சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸே லாயல்ட்டியாக இருக்கப்போ இங்கே 5 கப்பு வாங்கி கொடுத்தப்ப ஃபேன்ஸ் இன்னும் எவ்வளோ லாயல்ட்டியாக இருப்பாங்க. தோனிக்கு எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் இருக்குது. சென்னையிலேருந்து மும்பைக்கோ இல்லை எங்கே மேட்ச் நடந்தாலும் டிக்கெட் வாங்கி கொண்டு தோனிக்காக போய் பார்க்குறாங்க பாருங்கள். ட்ரெயின் மூலியமாக போய் அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட் எடுத்து அந்த ஃபேன்ஸும் லாயல்ட்டி தான். ஸோ எல்லா ஃப்ரான்ச்சைஸ்க்குமே லாயல்ட்டி ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் ஆர்சிபியை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, பட் மேபி நீங்கள் ஆர்சிபி உங்களுக்கு பிடிக்கலாம். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களும் தோனியை ரொம்ப சீரியஸாக விரும்புகிறாங்க. ரொம்ப வெறியன்கள் தான் ஜாஸ்தி. அப்புறம் தம்பி இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வருவோம். வந்து பிடிக்காத ரொம்ப வருத்தமானது வந்து மேக்ஸ்வெல் வந்தார். மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு விட்டுருவாரு.
அவர் தான் ஜெயிப்பாரு வச்சு இழுத்துருவாருன்னு நினைச்சேன். பார்த்தா தோனி கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. எனக்கு சரியான வருத்தம். மேக்ஸ்வெல் வந்து உள்ளே வரப்பெல்லாம் வந்து இப்படி பண்ண தானே நீ. நான் இப்போ பாரு புது பந்து 4 பந்து வாங்கிட்டு வா, எல்லா ஸ்டேடியத்துக்கு வெளியில் போயிடும் அப்படின்னா. கீப்பிங் கேட்சில் தானே அவுட்டு. ஆனால் தோனியோட தரிசனம் கிடைக்கவில்லை. அதுதான் தலைவன் கரெக்டாக ஸ்டம்பிட் பண்ணார். தோனிக்கிட்ட ஒரு பால் ஒன்று போகும், அந்த பால் வந்து வைடு பாலையே வந்து அவர் பிடிப்பார். அதுக்கு காட்டுவாங்க கேமராமேன், அதுக்கு ஆடியன்ஸு கத்துவாங்க பாருங்க ஒரு கத்து. அதே மாதிரி இன்னொரு ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெட்வொர்க்கே கிராஷ் ஆச்சு, டிக்கெட் எங்களால் புக் பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், ஸ்டேடியம் வந்து தலைவர் தோனியை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் சில பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இந்த டிக்கெட்டை கரெக்டாக வந்து வாங்கிறதுக்கு வழி செய்யுங்க மேனேஜ்மெண்ட். அடுத்த முறை ஆர்சிபி மேட்ச் நடக்கிறப்ப தம்பியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன், லூயிஸை. எனக்கு ரொம்ப தம்பிக்கிட்ட பிடிச்சதுனால அந்த கான்ஃபிடன்ஸ் அவன் டீமை விட்டே கொடுக்க மாட்டான் இன்ன வரைக்கும். அந்த ஆர்சிபி நானும் பார்த்துட்டேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அந்த லாயல்ட்டி, அவங்க டீம் ஜெயிக்குதோ இல்லையோ ஒவ்வொரு முறையும் ஆர்சிபி தான் இருக்காங்க, டீமே மாற மாட்டுறாங்க. அதுக்கு இந்த பையன் ஒரு சாட்சி. ஆனால் இவனுக்கு ஏன்டா அவனை கோலியை பிடிக்கும்? அவர் வந்து கோவனை ஸ்டைலு அப்படியே அடித்து பறக்க விட்றாரு. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்தாலே 100 ரன் அடிச்சு தான் வெளியில் போகிறாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ஒரு நல்ல பிளேயர், அதனால் ரைட்டு, தப்பு கிடையாது. அதனால நான் வந்து ஆர்சிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஆர்சிபி பிடிக்கும். ஆர்சிபி ட்ரெஸ்ஸு வச்சுருந்தேன், பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க எங்கள் அம்மா. புது ஆர்சிபி ட்ரெஸ் வாங்கி இல்ல ஆர்சிபி ட்ரெஸ் தூக்கி போட்டாங்கன்னா நீ வளர்ந்துட்ட. சின்ன வயசுல நீ ஆர்சிபி ட்ரெஸ் கேட்ட, 3வது படிக்கிறப்ப அதையே நீ 5 வருஷமா ஆர்சிபின்னு போட்டுக்கிட்டே இருந்தா அவன் ஜெஸ்ஸியா மாத்திட்டாங்க ஆர்சிபி. ஆனா நீ மாத்தாம வச்சிருக்க, தூக்கி போட்டாங்க. இந்த பழச எத்தனை வருஷம் வச்சிருப்பான். புது ஆர்சிபி ட்ரெஸ் போட்டிருக்கியா? வாங்க போறேனே. வாங்க போறேன், வாங்க வாங்க. அடுத்த வாட்டி வந்து ஆர்சிபி வந்து வெற்றி ஆயிட்டாங்கன்னா அதே ஆர்சிபி ட்ரெஸ்ஸை வாங்கி இப்படி காட்டுவேன், ஆர்சிபின்ட்டு பார்க்கலாமே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒரு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மேட்ச், ஒரு பிக் மேட்ச் அப்போ வந்து நானும் தம்பி வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க गाइस. ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏப்பா ஆர்சிபி ஃபேன் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணா ஏத்துக்க முடியா? ஏத்துப்பேன். சிஎஸ்கே ஃபேன் வந்து இப்ப லைக் பண்ணா ஒத்துக்க முடியா? என்னடா அது? அப்பதான் எல்லா ஃபேன்ஸ் எல்லாமே பண்ணுங்க, எல்லா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் போடுறேங்க गाइस. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் விடுங்க, மும்பைனா நீல கலர் விடுங்க தானே. எஸ் गाइस எஸ். ஹைதராபாத்னா ஆரஞ்சு கலர் விடுங்களா? அப்போ சன்ரைசர்ஸ்னா குஜராத்னா சிமெண்ட் கலர் விடுங்க அம்பியா அப்படின்னு. சரி गाइस, எல்லாம் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அந்த டீம் பேரை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிக்கலாம். இதையே ஒரு 1.5 நிமிஷம். ஸோ நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.